ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நான் வேலை பார்க்க போகிறேன் மாடி தோட்டத்தில். அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதாவதுங்க, நிறைய பேர் சொல்கிறது என்கிட்ட என்னோடய ஸ்டாஃப்ஸ் கூட நிறைய பேர் கேட்பாங்க. நாங்கள்லாம் வீட்டுக்கு போனோடனே இங்கே நம்ம 8 பீரியடு வேலை பார்க்குறோம், பார்த்தோன்னே வீட்டுக்கு போனதும் டயர்டாகிடுது, போனோடனே படுத்துருவோம், ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் மட்டும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஏதாவது வாழ்க்கை கல்வியோடு சேர்ந்து சொல்லும்போது எப்போவுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும், அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி 4க்கு எழுந்திக்க வேண்டாம், 5க்கு எஞ்சி பழகுங்க. அது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம சீக்கிரமாக எழுந்திக்கிறதுல இருக்குது. அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிலாம் சொல்லுவேன். எல்லோரும் அது எப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த டைமில், நான் இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்திருக்கேன். வந்த உடனே நேராக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் வந்திருக்கேன். ஆனாலும் இந்த வேலை பார்த்துட்டு திருப்பி போய் குளிச்சுட்டு தான் நான் அடுத்து குக்கிங்குள்ளே போவேன், சரிங்களா? ஸோ 2 times குளிச்சிருவேன். ஆனால் வந்த உடனே கண்டிப்பாக எனக்கும் எல்லா பீரியடும் நம்ம வேலை பார்க்குறோம், கத்துறோம், அந்த அந்த நடந்தது எல்லாம், அதுவும் வயசு 53 வலிக்க தாங்க செய்யும். எல்லாருக்கும் எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்போவுமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுங்க. நம்ம உடம்பு ஐயோ எனக்கு முடியலை, டயர்டாக இருக்குது, படுத்துக்கோ, தூங்கு, இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்றலாம் இப்படி சொல்லிச்சுன்னா நீங்கள் கேட்கக்கூடாது, சரிங்களா? அதுதான் நான் என்னோடய விஷயத்தில் பண்ணுறது. எல்லாருக்குமே வலிக்க தான் செய்யும், படுக்கணும்னு தோணும், ஆனால் படுக்க மாட்டேன், வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. இப்போ தான் கொஞ்சம் நைட்டு வரைக்கெல்லாம் வேலை பார்க்குறது இல்லை. மாடியில் நைட்டு 8, 10 தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துட்டு போனோடனே தூங்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்த உடனே எந்த இதையும் யோசிக்காமல் என்னுடைய கார்டனை நான் யோசித்துக்குவேன். அவ்வளோ டயர்டாக வந்தாலும் இப்படி கார்டனை யோசித்த உடனே ஐயோ அவளுக்கு அது பண்ணணும், இவளுக்கு இது பண்ணணும், இவளுக்கு அங்கே வைக்கணும், அதை அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒரு நிறைவு வரும் பார்த்தீங்களா? அந்த ஒரு ஹாப்பினஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அப்படின்னாவே டயர்டெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க, உங்கள் வேலையெல்லாம் தள்ளி போடுவீங்க, ஆனாலும் எந்திக்கும் போது டயர்டாக தான் எந்திப்பீங்க. பட் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை, அது எது பிடிக்கும், மாடித்தோட்டம் வச்சாதான் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையை நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நீங்கள் செய்ய பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களை டயர்டாகாமல், வயசாகாமல், கவலைப்படாமல், இப்படி பல விஷயங்கள்லேருந்து நம்மளை சேஃப் ஆக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் மாடித்தோட்டம், இதுக்கு முன்னாடி மாடித்தோட்டம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் போர் அடிக்காத. சில என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்மளோட இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய எனக்கு பழகினவங்க கேட்பாங்க, மாடித்தோட்டத்தில் இருக்கிற காயை மட்டுமே சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா? அதை எப்படி அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் காய் வாங்கி சாப்பிட்றேங்க. ஒரு நாள் கத்திரிக்காய் வாங்கினா அடுத்து நான் கத்திரிக்காவே சாப்பிட மாட்டேன், அடுத்து நான் கேரட் தான் சாப்பிடுவேன், அடுத்து நான் உருளை, இப்படி பார்த்து சாப்பிடாத காயாக பார்த்தா வாங்குறீங்க. கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் தானே? அதுதானே நம்ம தோட்டத்துலேயும் ரிப்பீட் ஆக தான் செய்யும். ஒரு நாள் அதை செஞ்சால் ஒரு நாள் இது, ஒரு நாள் இதுன்னு மாற்றி ஒன்று ஒன்றா நம்ம சமைக்க போகிறோம். ஒரு நாள் சமைச்சதையே டெய்லி நம்ம சமைக்க போகிறதில்ல, தோட்டம் வச்சாலும் மாற்றி தான். ஆனால் டேஸ்ட் வைஸ், ஹெல்த் வைஸ் இப்படிலாம் யோசித்து பாருங்களேன். அப்பப்பா, நான் செஞ்சு, நான் போட்டு, நான் விளைய வச்சு அது இவ்வளோ டேஸ்ட்டாக, அதை நினச்சி பார்க்குறப்ப கிடைக்கிற அப்பா மகிழ்ச்சி இருக்குது பாருங்களேன். அதை விட அதை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, இதில் தாங்க நம்ம வேலை பார்க்குறதுல ஒரு இது இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கார்டன் அப்படிங்கிறது காய்கறி தோட்டம் இல்லாமல் மற்றது வச்சுருப்பாங்க. எனக்கு அதில் உடன்பாடே இல்லைங்க. தயவு செஞ்சு நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் என் மேலே வருத்தப்படக்கூடாது. கார்டன் மாடி தோட்டத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இருக்கணும். அது எதில் இருக்குது அப்படின்னா காய்கறி, கொடி, பழங்கள், கீரைகள், மூலிகைகளில் தான் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணுன்னா காய்கறி. நீங்கள் சாப்பிட்ற ஐட்டத்துக்கு கொடுங்க. அதிலிருந்து எடுத்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக நீங்களும் உங்களுடைய உற்றாரும் உறவினரும் நட்புகளும் மாறட்டும். அப்போ அழகுக்காக, கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக
பூக்களும் வச்சுக்கோங்க, அழகு செடிகளும் வைங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய காய்களும் பழங்களுமாக இருக்கணும். இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி ஸ்கூலில் நடந்தது. நம்ம ஏற்கனவே வந்து பண்ணியிருக்கோம் ஸ்கூலில், பட் அது கொஞ்ச நாளில் அதை ஒர்க் அவுட் ஆகலை, அப்படி விட்டுட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதில் காய்கறி செடிகள், கீரைகள் எல்லாம் வளர்த்து அங்கே சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு சத்துணவுக்கு அந்த காய்கறிகளையும் கீரைகளையும் ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஹெச்எம்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லையும் இப்போ வந்து கார்டன் ஆரம்பிக்க போகிறாங்க. எங்கள் ஸ்கூல்லையும் இன்றைக்கி அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. சரிங்களா? அப்போ 2 டீச்சரை பொறுப்பாக போட்டாலும் என்னையும் அதில் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, இந்த கார்டனை நீங்கள் ரெடி பண்ணி பக்காவாக எல்லாம் கொண்டு வரணும்னாங்க. எனக்கு மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை விட்டுருந்தாங்கன்னா தான் ரொம்ப கவலைப்பட்டிருப்பேன். ஐயோ எனக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறாங்களே அப்படின்லாம் எனக்கு கவலை கிடையாதுங்க. ரொம்ப ஹாப்பி. ஒருவேளை அவங்க என்னை போடலைன்னா கூட நானாக கேட்டு வாங்கியிருந்திருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி. இந்த கார்டனாக நம்முடைய வாழ்க்கை நகரும் பொழுது இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால உங்ககிட்டயும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதை எவ்வளோ மாதிரி சக்ஸஸாக நான் பண்ணுறேன், என்ன மாதிரிலாம் நாங்கள் அதில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இதே மாதிரி அங்கேயும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இனிஷியல் ஸ்டெப்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்க்கும்போது அது நமக்கு முடியலை, 40 வயசாகிடுச்சு, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிலாம் எதையுமே யோசிக்காமல் நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அது எவ்வளவு வந்து கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடம்பு வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை வேகமாக இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சு இங்கே வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லிவிடுவோம். இது எவ்வளோ ஈஸியான வேலை அப்படிங்கிறத நீங்களும் புரியணும், நீங்களும் இந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவை போட்டுட்டு, வீடியோ பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர்மா.